ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்றைக்கான வீடியோவும் எப்படி நம்ம ஆன்லைனில் பணம் சம்பாதிக்க போகிறோம் அப்படி தான் இருக்க போகுது. அதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை நீங்கள் விசிட் பண்ணுறீங்கன்னா ப்ளீஸ் இந்த சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணி நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணால் மட்டும்தான் நம்ம போடுற வீடியோலாம் நீங்கள் பார்க்கலாம். ஸோ இதெல்லாம் பண்ணிவிடுங்க. இன்றைக்கான வீடியோ என்னென்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வெப்சைட்டில் தான் நம்ம ஒர்க் பண்ணி பணம் சம்பாதிக்க போகிறோம். இந்த வெப்சைட்டோட நேம் என்னன்னு கேட்டிங்கன்னா upwork.com. ஸோ இந்த வெப்சைட் பார்த்தீங்கன்னா ஒரு ஜென்யூனான வெப்சைட் தான். இந்த வெப்சைட்டில் நம்ம எப்படி ஒர்க் பண்ண போகிறோம் அப்படின்றதுக்கு முன்னாடி இந்த வெப்சைட்டில் என்னென்ன ஒர்க்லாம் இருக்குது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த வெப்சைட் ஃபைவர் மாதிரியே தான் அப்படியே. ஆனால் ஃபைவரில் நம்ம கிக்ஸ் ஆரம்பித்து கஸ்டமர் பை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த வெப்சைட்டில் நம்ம ஒரு வேலையை நம்ம ப்ரொபோசல் பண்ணி வாங்குற மாதிரி இருக்கும். அதாவது நம்ம ஒரு வேலையை அப்ரோச் பண்ணி நம்ம அதை வாங்குற மாதிரி இருக்கும். அதனால இந்த வெப்சைட்டில் நம்ம எப்படி ஒர்க் பண்ணுறது, எப்படி நம்ம பணம் சம்பாதிக்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ முடிஞ்ச அளவு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ டிசைன் அண்ட் கிரியேட்டிவிட்டி அண்ட் ரைட்டிங் ஸ்கில்ஸ், சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங், அட்மின் சப்போர்ட், டேட்டா சயின்ஸ், அந்த மாதிரி நிறையா கேட்டகரிஸ் இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு இந்த கேட்டகரியில் ஏதாவது தெரிஞ்சாலும் நீங்கள் இதில் ஒர்க் பண்ணலாம். ஆனால் நான் சிம்பிளான ஒர்க் தான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுவேன். ஸோ எப்படி சிம்பிள் மெத்தடில் நம்ம ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு. ஸோ எப்படி அந்த சிம்பிளான மெத்தட் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த வெப்சைட்டில் சைன்அப் பண்ணிக்கோங்க. ஸோ சைன்அப் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு உங்கள் ப்ரொஃபைல் அப்டேட் பண்ண சொல்லுவாங்க இந்த வெப்சைட்டில். ஸோ அந்த அப்டேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 1 or 2 ஹவர்ஸில் உங்கள் ப்ரொஃபைல் வெரிஃபிகேஷன் ஆகும். ஸோ அப்புறம் வெரிஃபை ஆகிடுச்சுன்னா நீங்கள் எந்த ஜாபையும் ப்ரொபோசல் பண்ணலாம். ஆனால் நீங்கள் அதுக்கு முன்னாடி எந்த ஜாபையும் நம்ம எடுக்க முடியாது. ஸோ உங்கள் ஸ்கில்ஸ் எல்லாத்தையும் பார்த்து உங்களோட ப்ரொஃபைல் எலிஜிபிளாக இருந்தால் அவங்க உடனே அப்டேட் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு நிறைய ஜாப் வரும். நீங்களும் நிறைய ஜாப் ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். ஸோ அது அப்படின்னு சொல்கிறேன். இப்போ உங்கள் ப்ரொஃபைல் அப்டேட் ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சர்ச்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், இல்லை ஃபைண்ட் ஜாப்னு இருக்கும். அதில் கொடுத்தீங்கன்னா சர்ச்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதில் போயிட்டு நீங்கள் ஃப்ளையர் டிசைன் அப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு நிறையா இங்கே ஜாப் லிஸ்ட் அவுட் ஆகும். உங்களோட ஸ்கில்ஸ்க்கு ஏற்ற மாதிரியும் லிஸ்ட் அவுட் ஆகும். நீங்கள் சர்ச் பண்ணி எந்த ஜாப் வேணால் அதில் நீங்கள் எடுத்துக்கலாம். டிசைனர் நீடட் டு ஃப்ளையர் அண்ட் போஸ்டர் ஃபார் ஹெல்த் கேர் ஆப் லான்ச். ஸோ இவர் என்ன சொல்கிறாருன்னா, என்னோட ஹெல்த் கேர் ஆப்புக்கு நீங்கள் ஒரு ஃப்ளையர் பண்ணி தரணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இவர் $7,000 ஸ்பெண்ட் பண்ணுறாரு. $150 எஸ்டிமேட் பட்ஜெட் போட்டிருக்காரு நீங்கள் ஒரு ஃப்ளையர் பண்ணி கொடுக்கறதுக்கு. ஸோ இப்போ இதெல்லாம் டெய்லி உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் டெய்லி இப்போ பார்த்தீங்கன்னா 9 hours தான் இந்த போஸ்ட் போட்டு 9 hours ஆகுது. அந்த மாதிரி 3 hours இந்த போஸ்ட் ஆகுது. ஸோ அந்த மாதிரி நிறையா அவங்களுக்கு டெய்லி இதில் போஸ்ட் போட்டுகிட்டே இருப்பாங்க. இதில் டெய்லியுமே உங்களுக்கு வேலை இருந்துகிட்டு தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறையா லிஸ்டட் ஆகிட்டே இருக்கும். டெய்லியும் நீங்கள் டெய்லி நீங்கள் இதில் ஒர்க் எடுத்துக்கலாம். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு ஒர்க் எடுக்கிற முன்னாடி அதோட டிஸ்கிரிப்ஷன் தரவாக படிச்சுக்கோங்க. ஸோ படிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணலாம். இவர் பார்த்தீங்கன்னா $150 ப்ரைஸ் பண்ணிருக்காரு இவரோட ஜஸ்ட் ஒரு ஃப்ளையரை நீங்கள் எடிட் பண்ணி கொடுக்கறதுக்கு. ஸோ அப்புறம் இன்டர்மீடியட், ஸோ நீங்கள் ஒரு ஆவரேஜான பர்சனாக இருந்தால் கூட பரவாயில்ல, ஆவரேஜான ஸ்கில் இருந்தால் கூட பரவாயில்ல அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனால் இவருக்கு தேவையானது அவரோட ஹெல்த் கேர் ஆப்புக்கு நீங்கள் ஒரு ஃப்ளையர் செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு கேட்டிருக்காரு. வேறு ஒன்றுமே கிடையாது. ஸோ நீங்கள் இந்த டிஸ்கிரிப்ஷன்லாம் பார்த்துக்கோங்க. அப்புறம் ஸ்கில்ஸ்லாம் என்ன மாதிரி ஸ்கில்ஸ் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இதெல்லாம் நமக்கு பேசிக்கான திங்ஸ் தான். அப்புறம் பார்த்துக்கோங்க. ஸோ சில பேர் பார்த்தீங்கன்னா இங்கே லொக்கேஷன் ஆட் பண்ணிருப்பாங்க. இந்த மாதிரி லொக்கேஷன் இல்லை அப்படின்னா நீங்கள் ஒர்க் எடுத்து பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம இந்த ஒர்க்கை நான் எப்படி உங்களுக்கு ஒரு டெமோ காட்டுறேன். ஸோ இந்த ஒர்க் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் சப்மிட் பண்ணலாம். அந்த ஒர்க்கை எனக்கு இந்த ஒர்க் கொடுங்க அப்படின்னு நீங்கள் ஒரு ரிக்வஸ்ட் பண்ணலாம். ஸோ மேலே பார்த்தீங்கன்னா சப்மிட் ஒர்க் ப்ரொபோசல் இருக்கும். இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நியூ விண்டோவில் ஓப்பன் ஆகும். ஸோ இப்போ நம்ம இந்த ஒர்க்குக்கு எப்படி ப்ரொபோசல் பண்ணலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம். இங்கே கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இங்கே கவர் லெட்டர்னு இருக்கும். இதில் அவங்களுக்கு நீங்கள் ப்ராமிஸ் தர மாதிரி ஏதாவது ஒரு கண்டென்ட்டை அழகாக டைப் பண்ணிக்கோங்க. ஸோ எனக்கு இந்த வேலை கொடுங்க, நான் ஜென்யூனாக பண்ணி தரேன், உங்களுக்கு நான் டைமில் இந்த வேலையை முடிச்சு தரேன் அப்படின்றது ஸோ இங்கே சிம்பிளாக ஒரு கண்டென்ட்டை புட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இவங்களோட என்ன சஜஷன் கேட்குறாங்க. ஸோ நீங்கள் ஏதாவது சஜஷன் கொடுங்க. ஸோ இந்த மாதிரி நான் பண்ணித்தரேன் அந்த ஒர்க்கை 100% ஜென்யூனா அப்படின்னு நீங்கள் சஜஷன் கொடுத்துட்டு, ஸோ நீங்கள் பண்ணியிருக்கக்கூடிய ஏதாவது ஒரு ஃப்ளையரை, ஒரு மாடல் ஃப்ளையரை இதில் நீங்கள் அப்லோட் பண்ணி நீங்கள் சப்மிட் பண்ணிங்கன்னா, ஸோ உங்களோட கஸ்டமர் அதை பார்ப்பாரு. உங்களோட கவர் லெட்டர் ஸோ நீட்டாக இருக்குது. ஸோ அந்த மாடலையும் பார்ப்பாரு. அந்த மாடல் பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்களுக்கு இந்த ஒர்க்கை கொடுத்துருவாங்க. ஸோ அப்போ அந்த ஒர்க் உங்களுக்கு கிடைச்சோடனே என்ன பண்ணணும் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ நீங்கள் கூகுள் போயிட்டு canva.com அப்படின்னு சர்ச் பண்ணிக்கோங்க.
ஸோ வரக்கூடிய ரிசல்ட்டில் வந்து நீங்கள் சைன் அப் பண்ணிக்கோங்க. நான் கேன்வாவில் எப்படி பணம் சம்பாதிக்கலான்னு ஆல்ரெடி வந்து நான் வீடியோ பண்ணியிருக்கேன். நீங்கள் பார்க்கலைன்னா கார்டில் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ நம்ம கேன்வாவை பயன்படுத்தி தான் வந்து ஃப்ளையர்லாம் எடிட் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் கேன்வா ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு ஃப்ளையர் அப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா நிறையா வந்து நமக்கு ரிசல்ட் ஷோ ஆகும். இது எல்லாமே ஃப்ளையர்ஸ் தான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே நிறையா வந்து ஃப்ளையர்ஸ் கொடுத்துருக்காங்க, என்னென்ன கேட்டகரி வைஸும் கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் இது எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளையர் இங்கே எடுத்து வச்சுருக்கேன். இதை நான் எப்படி எடிட் பண்ணுறது அப்படின்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். நம்மளோட சேனல் நேம் வந்து இதில் டைப் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி வந்து ஜஸ்ட் டைப் பண்ணி இங்கே முடிச்சிட்டேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் எல்லாத்தையுமே இங்கே இருக்கிறத எல்லாத்தையுமே மாற்றிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் எல்லா கண்டென்ட்டையும் வந்து மாற்றிக்கலாம். ஸோ நான் அந்த வீடியோவில் வந்து எல்லாமே நான் உங்களுக்கு பண்ணி காட்டினா வீடியோ வந்து பெருசாக இருக்கும். நீங்கள் எந்த கண்டென்ட் வேணால் நீங்கள் மாற்றிக்கலாம். ஸோ இதில் இருக்க எல்லா கண்டென்ட்டையும் நீங்கள் மாற்றிக்கலாம். மாற்றிட்டு நீங்கள் வந்து பேக்ரவுண்ட் கலர் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் பேக்ரவுண்ட் கலர் வந்து இங்கே செட் பண்ணிக்கலாம். ஸோ எல்லா பேக்ரவுண்ட் கலரும் வந்து இங்கே இருக்கும். நீங்கள் எந்த பேக்ரவுண்ட் கலர் வேணாலும் செட் பண்ணிக்கலாம். ஸோ உங்கள் டெக்ஸ்ட் கலர் வேணும்னாலும் நீங்கள் வந்து மேலே இங்கே டெக்ஸ்ட் கலர் கொடுத்துக்கலாம். ஸோ எல்லா கலருமே வந்து இங்கே கொடுத்துருப்பாங்க. நீங்கள் எந்த கலர் வேணுமோ அப்படின்றத சூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஜஸ்ட் வந்து அந்த வேர்டை ட்ராக் பண்ணி நீங்கள் கலர் கொடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் கலர் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கலர் பண்ணிவிட்டு உங்களோட கஸ்டமருக்கு வந்து நீங்கள் டெலிவரி பண்ணிடலாம். ஸோ இப்போ பார்த்துக்கோங்க, சிம்பிளாக வந்து நம்ம ஒரு ஃப்ளையர் ரெடி பண்ணியாச்சு. இந்த மாதிரி உங்கள் கஸ்டமர் கொடுக்குற அந்த டீட்டெயில்ஸ்லாம் என்ன பண்ணுங்கள், நீங்கள் வந்து உங்களோட ஃப்ளையரில் நீங்கள் ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணி அதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அதை ஸோ பார்த்துக்கோங்க, டவுன்லோட் இருக்கும். டவுன்லோட் வந்து பிடிஎஃப்னு இருக்கும். ஸோ இதில் தான் நீங்கள் வந்து உங்கள் ஃப்ளையரை வந்து டவுன்லோட் பண்ணணும். மற்ற வந்து எந்த ஃபார்மேட்லையும் நீங்கள் டவுன்லோட் பண்ணக்கூடாது. உங்களோட ஃப்ளையர் நீங்கள் ரெடி பண்ணது முடித்தோடனே அது வந்து பிடிஎஃப் பிரிண்ட்னு இருக்கும், அதில் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க, ஃப்ரீ தான். ஸோ அதில் நீங்கள் டவுன்லோட் பண்ணி தான் உங்கள் கஸ்டமருக்கு வந்து நீங்கள் டெலிவரி பண்ணணும். அப்போ தான் வந்து அவங்க பிரிண்ட் எடுக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். மற்றபடி நீங்கள் வந்து பிஎன்ஜிலையோ இல்லை ஜேபேக்லையோ வந்து நீங்கள் வந்து இதை பண்ணக்கூடாது. உங்களோட ஃப்ளையர் வந்து எப்பயுமே வந்து பிடிஎஃப் அந்த ஃபார்மேட்டில் தான் இருக்கணும். ஸோ இந்த மாதிரி உங்கள் கஸ்டமர் கொடுக்குற அந்த டீட்டெயில்ஸ் இதில் காப்பி பண்ணி நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃப்ளையர் வந்து ரெடி பண்ணிட்டேங்க. ஸோ இப்போ ரெடி பண்ணிவிட்டு நீங்கள் பிடிஎஃப் ஃபார்மேட்டை போட்டு எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இப்போ திருப்பியும் வந்து அங்கே உங்களுக்கு வந்து அந்த ஃபைலை அட்டாச் பண்ணி நீங்கள் டெலிவரி பண்ணிங்கன்னா ஸோ உங்களோட ஆர்டர் வந்து கம்ப்ளீட் ஆகிடும். அப்போ உங்களுக்கு உடனே ஒரு ஃபிக்ஸ் பண்ணியிருக்க அந்த $150 வந்து உங்களுக்கு கிடச்சிரும். இங்கே பார்த்துக்கோங்க, $150 வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காரு. ஸோ ஒன்ஸ் நீங்கள் டெலிவரி ஆனோடனே இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு பேமெண்ட் வந்து $150 உங்கள் அக்கௌண்ட்டில் ஆட் ஆகிடும். நீங்கள் எப்போ வேணாலும் வித்ட்ரா எடுத்துக்கலாம். ஸோ இந்த வெப்சைட்டை பொறுத்தவரை நீங்கள் எப்போ வேணால் வித்ட்ரா எடுத்துக்கலாம். ஸோ மினிமம் 12 ஹவர்ஸ்க்குள்ளே உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வந்து அந்த பேமெண்ட் வந்துடும் நீங்கள் வித்ட்ரா பண்ண உடனே. ஸோ இது வந்து ஒரு ஜென்யூனான வெப்சைட் தான், நீங்கள் நம்பி ஒர்க் பண்ணலாம். ஸோ இப்போ $150 அப்படின்னா எவ்வளோ ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, $150ன்றது ஸோ கூகுளில் போய்ட்டு USD to INR அப்படின்னு சர்ச் பண்ணிங்கன்னா இங்கே $150 அப்படின்னு சர்ச் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ எவ்வளோ அமௌண்ட் வருது நீங்களே பார்த்துக்கோங்க. 10,764 rupees வந்து நம்ம இந்தியன் ருபீஸ் இருக்குது. ஜஸ்ட்டு நம்ம ஒரு ஃப்ளையரை முடிக்கிறதுக்கு நம்ம $150 வந்து கொடுக்குறாங்க. அப்போ நீங்கள் நிறையா வந்து இதில் ஒர்க் எடுத்து நீங்கள் பண்ணுறப்போ ஒரு நல்ல ஒரு ஏர்னிங்கை பார்க்கலாம் அதில் இந்த வெப்சைட்டில். ஸோ இந்த வெப்சைட் வந்து எல்லாருமே வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து நல்ல ஒரு வெப்சைட். Upwork'ம் பார்த்துக்கோங்க, Fiverrலையும் நான் வந்து நிறையா ஸ்டடி பண்ணிருக்கேன் எப்படி வந்து நம்ம ஒர்க் பண்ணி நம்ம பணம் சம்பாதிக்கிறது அப்படின்னு. நான் அடுத்தடுத்த வீடியோவில் வந்து போஸ்ட் பண்ணுறேன். உங்களோட சப்போர்ட் என்னவாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம போகிற வீடியோ வந்து உங்கள் லிஸ்ட் ஆகும். ஸோ அப்போ நீங்கள் வந்து ஈஸியாக பார்த்து நீங்களும் வீட்டிலேருந்து பணம் சம்பாதிக்கலாம். ஸோ சிம்பிளாக வந்து நம்ம இதை பண்ண போகிறோம். ஸோ எந்த ஒரு நமக்கு அதிகமான ஸ்கில்ஸ் எதுவுமே தேவையில்லை. ஆனால் நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ண வேண்டியது என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் Upwork'ல வந்து உங்களோட ப்ரொஃபைலை வந்து அப்டேட் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து உங்களோட ஜாபை வந்து ப்ரொபோசல் பண்ண வேண்டியதாக இருக்கும். அதை மட்டும் கொஞ்சம் வந்து பார்த்துக்கோங்க. அதை நீங்கள் அப்லோட் ஆகிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நீங்கள் எந்த ஒரு ஜாப் வேணாலும் எடுக்கலாம். ஸோ அதெல்லாம் வந்து எந்த ப்ராப்ளம்லாம் கிடையாது. ஸோ நம்ம சேனல் எப்படின்னு கேட்டிங்கன்னா, நமக்கு தெரிஞ்ச விஷயத்த ஷேர் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் அந்த சேனல் வந்து ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ சப்போர்ட் பண்ணிக்கோங்க. நீங்களும் இந்த வீடியோ பார்த்து வீட்டில் இருந்து பணம் சம்பாதிங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ. நான் முடிஞ்ச அளவு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ தான் நம்ம சேனல் நீங்கள் விசிட் பண்ணுறீங்கன்னா ப்ளீஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல் பட்டன் இருக்கும், அதை ஸ்மாஷ் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்ஸ் அகைன். பாய்.